இன்னொரு விஷயம், எங்களோடு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படி ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம் 6:30க்கு அவர் வருவார். மீண்டும் மூவரும் நாங்கள் பத்திரிகையாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் வர இயலாத சூழலை அவர் அனுமதியோடு நான் சொல்லுகிறேன். ஒரு மிக முக்கியமான அவர்களின் கூட்டம், எங்கள் கூட்டம் போல் அவர்களது கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். எனவே அவரால் இயலவில்லை. அவர் 6:30 ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாராவது ஒவ்வொருத்தரா கேளுங்க. ரெண்டு பேருமே சொல்றோம். யாராவது ஒருத்தர் கேளுங்க. தோழர் தொல் திருமா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டை நான் ஏற்பேன் என்று அவர் ஏற்கனவே உங்களிடத்திலே கூறியிருக்கிறார். அவர் வர இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருப்பது தெளிவான விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் எதிர்பார்த்த பெற்ற வெற்றியை பெற முடியவில்லை. ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பில்லை. இப்போது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது, கொல்லைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம் உறவு என்பது தொடரும். ஒரு கன்ஃபியூஷன் இல்லை சார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு, மற்றபடி தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். முதல்ல உங்களுக்குள்ள சகோதரர் தாவேகா தலைவருக்கு தருவது ஆதரவு, கூட்டணி அல்ல, ஆதரவு. கூட்டணி என்பது குறைஞ்சபட்ச ஒரு செயல், நாட்டு நலன் சார்ந்த சில திட்டங்கள், இவைகளெல்லாம் முன்மொழிந்து அவ்வாறு தான் அது அமையும். ஏங்க அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாங்க. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற, கொஞ்சம் இருங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 40ல் வர்ற தேர்தல், அது எல்லாத்துக்கும் இப்பவே பதில் வேணுமா? இப்போது எடுத்திருக்கிற அரசியல் முடிவு இது, அவ்வளவுதான். ஒரு கால அறுக்காலாம் கிடையாது. அரசு அமைக்க ஆதரவு கிடையாது. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. விஜய் ஆட்சி, சார் நீங்க குழப்புறீங்க. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்திருக்கிறாரே தவிர
தேவையக்கா ஆட்சி அமைக்க கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னு கேட்கிறேன். அப்புறம் யாராவது ஒருத்தர் கேளுங்க முதல்ல. என்ன கேள்வி? திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? எங்க இருக்குன்னு கேட்கிறேன். கேள்வியே தப்புமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.